பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். சபாநாயகர் தேர்தலை ஒட்டி நிறைய பரபரப்பான விஷயங்கள் இன்னைக்கு காலையில முதல் போயிட்டு இருக்கு. முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் வந்து ராஜ்நாத் சிங் கான்டாக்ட் பண்ணாரு. நாங்க வந்து சபாநாயகர்கள் நாங்க சம்மதம் தெரிவிச்சிடறோம், ஆனா துணை சபாநாயகர் பதவி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வச்சிருந்தாங்க. இப்ப வந்துட்டு சபாநாயகர் வந்து இவங்களும் நாமினேஷன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சூழல் நிலவுது, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்லை, இதில் சபாநாயகர் தேர்வு அப்படின்றது வந்து அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கிரண் ரிஜிஜு, அதாவது முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மரபுப்படி செலக்ட் பண்ண விடுங்க, ஏன் இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க, பாராளுமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்கு, அந்த மரபுப்படி வந்து ஸ்பீக்கரை செலக்ட் பண்றதுன்றது முக்கியமான ப்ராசஸ். இது வந்து வெறும் 140 பேரோட விருப்பம் கிடையாது. நாடாளுமன்றத்துக்கான ஸ்பீக்கரை நம்ம செலக்ட் பண்றோம், தயவு செய்து மரபுப்படி வாங்க. மரபை பத்தி பேசுறதுக்கு உனக்கு ஏதாவது அருகதை இருக்கிறதா அப்படின்றதுதான் ராகுல் காந்தி எழுப்ப வேண்டிய கேள்வி. அதைத்தான் ராகுல் சரியாக எழுப்பி இருக்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல நாடாளுமன்றத்தின் மரபுகள் அவ்வளவு மீறப்பட்டிருக்கின்றன. பொதுவாக ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது அப்படின்னா அந்த சட்டத்தை வந்து நாடாளுமன்றத்துல ஃபர்ஸ்ட் வந்து அறிமுகப்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரீடிங் நடக்கும், அதுக்கப்புறம் செகண்ட் ரீடிங் நடக்கும், அதற்கு பிறகு ஸ்டாண்டிங் கமிட்டி கொண்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங் முடிஞ்சதற்கு பிறகு அதை எந்த ஸ்டாண்டிங் கமிட்டி கொண்டு போறாங்கன்றதை பொறுத்து ஸ்டாண்டிங் கமிட்டி சில ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி கொடுக்குற ரிப்போர்ட்டை எடுத்து வச்சு செகண்ட் ரீடிங் தேர்ட் ரீடிங் நடக்கும். அதற்கு பிறகு மீண்டும் தேவைப்பட்டா ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கூட போட்டு சில விஷயங்களை வந்து விவாதம் பண்ணிலாம் பார்த்துருக்கிறோம் நம்ம. அப்போ இதெல்லாம் மரபு, சட்டப்படியான மரபுகள். சட்டமும் இருக்கு, மரபும் இருக்கு. இதுதான் நடந்திருக்கு. ஆனா கடந்த 10 ஆண்டுகளில் 20% கோப்புகள் கூட நிலைக்குழுக்களுக்கு அனுப்பப்பட்டது இல்லை. அனுப்பப்பட்ட கோப்புகள் வந்து சரியாக செயல்படுத்தப்பட்டது இல்லை, அது முறையாக செயல்படுத்தப்படவில்லை அப்படின்றதுதான். சமீபத்தில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லா நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை உறுப்பினர், ரைட்டா? அது அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். அவர் கையில அவருடைய அடையாள அட்டையும் வச்சிருக்கிறாரு. அவரு நாடாளுமன்றத்துல நடைபெற்ற நிலைக்குழு கூட்டத்துக்கு போறாரு. நிலைக்குழு கூட்டத்துக்கு போகும் பொழுது அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார், அவர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார். அதை அவர் புகாராகவே முன்வைத்திருக்கிறார். அதை முன்வைத்ததற்கு இப்போது வரைக்கும் நாடாளுமன்றத்துல எந்த விதமான இதையும் வந்து சபாநாயகர் வந்து இன்னும் சொல்லல, அல்லது வந்து நாடாளுமன்றத்தினுடைய பல்வேறு செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்க, அவங்களும் இன்னும் பதில் சொல்லாமலே இருக்கிறாங்க. அப்போ மரபு மீறதை பத்தி யாரு பேசுறதுன்னு ஒரு அருகதை இல்லையா அப்படின்ற கேள்வி. ரெண்டாவது, இப்போ பழசெல்லாம் விட்டுறலாமே, எதுக்கு பழச பேசிக்கிட்டு? இப்ப வந்து ஜீதன் திருந்தி இருக்கிறாருல, இப்ப வந்து மோடி 3.0 கிடையாது, இப்ப NDA 3.0 தானே, அப்படிதானே வர்றாரு. இப்பயாவது நீ மரபை பின்பற்றினியா? மரபுப்படி யாரு வந்து சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன் இன் பார்லிமெண்டோ, யாரு வந்து நாடாளுமன்றத்தில் மிகுந்த அனுபவம் மிக்கவரோ அவரைத்தான் வந்து புரோட்டம் ஸ்பீக்கர், அதாவது இடைக்கால சபாநாயகரா நியமிப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாரு? ஆளுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. இப்போ கொடிக்குன்னில் சுரேஷ் வந்து 8 முறை நாடாளுமன்றத்துக்கு தேர்வாயிருக்கிறார். அதற்கு பிறகு பாஜக காரர் ஒருத்தர் 7 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகுதான் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற வந்து பர்துகாரி மக்தப் அப்படின்ற நபர் வந்து தேர்வு செய்யப்படுறாரு. இவரை விட சீனியரான ஒரு பொலிட்டீஷியனா பிஜேபி காரர் இன்னொருத்தர் இருக்கிறார். ஆனா அவரை ஸ்கிப் பண்ணிட்டீங்க வர்றாங்க. ஏன் அப்படின்னா, கொடிக்குன்னில் சுரேஷ் முதல்ல ஒரு சிறுபான்மை, 2வது அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், 2வது இடத்துல இருக்கிறார் இல்லையா பிஜேபி காரர், அவரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அடுத்து இவர் தான் இருக்கிறாரு பட்டியல் சமூகம் இல்லாம அப்படின்ற இடத்துல இருந்து இவரை தேர்ந்தெடுத்துட்டு வரியா அப்படின்ற கேள்வியை நான் கேட்கல, ஜெய்ராம் ரமேஷ் கேட்கிறாரு. ஆனா கொடிக்குன்னில் சுரேஷ் நியமிக்கிறதுக்கு காரணமா அவர் வந்து தொடர்ச்சியா வந்து வெற்றி பெறல, ஒரு வாட்டி மிஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. கான்ஸ்டிடியூட்டிவா ஜெயிச்சவங்க சொல்லல நாடாளுமன்றத்துல. சீனியர் மோஸ்ட் பார்லிமெண்டேரியன் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சீனியர் மோஸ்ட் பார்லிமெண்டேரியன் யாரு அதிக காலம் உள்ள சர்வைவ் ஆயிருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து. அவரு தலிதா சிறுபான்மையினர்ன்ற கேள்வி வந்து கோர்ட் வரைக்கும் போயிருக்கு, அதெல்லாம் அந்த டிஸ்பியூட்ல இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அப்ப பிஜேபி காரர் இன்னொருத்தர் இருக்கிறாரு 2வது இடத்துல, அவரை போட்டிருக்கலாமே. அவர் இல்லாம எதற்காக 3வது இடத்துக்கு வர்றீங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்ல. இவரு டிஸ்பியூட் ஆயிருக்கு. சரி, இப்ப மறுபடியும் செலக்ட் ஆயிருக்கிறாருல, யாரு பேர்லதான் டிஸ்பியூட் இல்ல? அமித்ஷாவோட தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அதாவது உள்துறையால கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போன ஒருத்தர் உள்துறை அமைச்சரா இருக்கிறாரு. இது கேவலம் இல்லையா? அப்ப என்ன பேசுறீங்க? ஒரு பெண்ணை வேவு பார்த்த விவகாரம் இருக்கிறது, எத்தனை வழக்கு அவர் பேர்ல வந்து புகார் இருக்கிறது, இப்போ வரைக்கும் பதில் சொல்லப்படாம தீர்வு இல்லாம. ஹரேன் பாண்டியாவினுடைய மரணம், ஹரேன் பாண்டியாவை கொலை செய்த சொராப்தீன் ஷேக்கினுடைய ஃபேக் என்கவுண்டர், சொராப்தீன் ஷேக் வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்த நீதிபதி லோயாவினுடைய திடீர் அகால மரணம் அல்லது திடீர் விபத்தால் ஏற்பட்ட மரணம், அவருடைய உறவினர்களுடைய மரணம், இப்படி தொடர்ந்து நடைபெற்ற மரணங்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார் என்ற கேள்விக்கு இப்போது வரைக்கும் பதில் இல்லை. ஆனா இந்த டிஸ்பியூட்ல எல்லாம் அடிபட்ட பேர் வந்து அமித்ஷாவுடைய பேர்.
ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. சும்மா இல்ல, ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. அவருடைய மகன் வந்து சொத்து மதிப்பு வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து 100கணக்கான மடங்கு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி புகார் இருக்கு. அவர் உள்துறை அமைச்சரா இருக்கலாமா? என்ன மரபை பத்தி யாரு பாடம் நடத்துறது, யாரு பாடம் கேட்கறதுன்னு ஒரு விவசாய இல்லாம போயிட்டு இருக்கு. இப்போ பிஜேபிக்கு மரபு அப்படின்றதே கிடையாது. அவர்களுடைய மரபு என்றது திருட்டு மரபு தான். இப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் காங்கிரஸ் இருந்து திருடி கொள்வது, தமிழ்நாட்டுல வந்து காமராஜரை திருட பாக்குறது, தமிழை திருட பார்ப்பது, திருவள்ளுவரை திருட பாக்குறது, சொந்தமா ஏதாவது ஒரு யோசனை இருந்தாலோ அல்லது வந்து அறிவுத்தலம் இருந்தாலோ தான் அதெல்லாம் செய்ய முடியும். அது எதுவுமே இல்லாதனாலதான் திருட்டு வேலையில ஈடுபடுறாங்க. இப்போ மரபு கமிங் பேக் டு த மரபு புரோட்டோகால் படி பார்த்தோம் அப்படின்னா கொடிக்குன்னில் சுரேஷை போட்டிருக்கணும், நீங்க போடல. இப்ப என்ன பண்றாரு, ராகுல் காந்திட்ட வர்றீங்க, தேவடு காத்தீங்க. எத்தனை நாளா தேவடு காத்துக்கிட்டு இருந்தீங்க? பதவியேற்ற நாள்ல இருந்து ராஜ்நாத் சிங்கும் கிரண் ரிஜிஜுவும் மாறி 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 ராகுல் காந்திக்கு போன் பண்றது என்ன, கார்கேவுக்கு போன் பண்றது என்ன. நேத்து மட்டும் 3 வாட்டி பேசினாராம். நேத்து மட்டும் 3 வாட்டி. யாருக்கு? கார்கே கிட்ட, கார்கேவுக்கு மட்டும். இப்ப நீ இவ்வளவு நாள் என்ன கேட்டுக்கிட்டு இருந்த? எதிர்கட்சிகள் வந்து யாருமே கிடையாது, கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை, எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த. இப்போ ஒரு ஸ்பீக்கரை செலக்ட் பண்ண நீ என்ன, அது போக அருந்ததி ராய் மேல வழக்கு என்ன நிரூபிக்க முற்பட்ட? அதாவது நான் வந்து இன்னும் பவர்ல சாயிரல, இன்னும் என்கிட்ட பவர் இருக்கு, சரி ஏதோ பண்ண கேஸ போட்டிருக்க, அடுத்து நடக்கிறத அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து பழைய அமைச்சர்களை போற ரிட்டைன் பண்ணிட்டாரு, பாத்தீங்களா இந்த மாதிரி பழைய ஆள் அப்படியே இருக்கிறாரு, ஒன்னும் அசைக்க முடியல அப்படின்னு சொன்னேன். அசைக்க முடியாத அளவுக்கு பல வேலைகள் இருக்குன்றது வேற. ஆனா இவ்வளவு பேரை அசைக்க முடியாம செலக்ட் பண்ண ஒன்னால ஒரு ஸ்பீக்கர் செலக்ட் பண்ண முடியல பாத்தியா? இதுதான் ஜனநாயகத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம். அதாவது ஒன்னனியே பரிசோதித்துக் கொள்வதற்கான வேலைகள் இதெல்லாம் நடைபெறணும். இப்ப ராகுல் காந்திட்ட வந்து கெஞ்சி கதறி கூத்தாடி அழுது புலம்பி எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கன்னு கேட்டு ஸ்பீக்கரை விட்டு கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்க. சரி ஸ்பீக்கர் நீ வச்சுக்க, லோக்சபாவினுடைய டெபுட்டி ஸ்பீக்கரை வந்து எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நீ அதுக்கு பதில் சொல்லி இருந்த அப்படின்னா இந்நேரம் டிஸ்பியூட் இல்லாம உன் வரலாற்றிலேயே முக்கியமான நபர் மோடி, அதாவது நீங்க பிஜேபி வரலாற்றுல முக்கியமான நபர்னு மோடியவோ அமித்ஷாவோ நினைக்கக்கூடாது. பிஜேபி வரலாற்றிலேயே முக்கியமான நபர் யாரு அப்படின்னா ராஜஸ்தான் கோழிப்பண்ணை கோட்டாவிலிருந்து 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி யாரு? ஓம் பிர்லா. ஓம் பிர்லா தான் பிஜேபி வரலாற்றிலே முக்கியமான நபர். 140 பேரை சஸ்பெண்ட் பண்ணி ரோட்டில் சாமானியர்கள் நடந்து போகும் போது அவர்கள் மீது பாய்ச்சுகின்ற சட்டத்தை சர்வசாதாரணமான நாடாளுமன்றத்துல நிறைவேற்ற வச்சது யாரு? நம்ம தலைவன் ஓம் பிர்லா. இப்போ ஓம் பிர்லாவை கொண்டு வர்றதுக்கே இப்ப பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அவர்தான் நாமினேஷன் பண்ணிருக்காரு. உள்ளுக்குள் பிஜேபி காரர்களே கழக கொடி தூக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தகவல் வருகிறது. இப்போ ஓம் பிர்லாவுக்கு என்ன பிரச்சனை அல்லது ஏன் திருப்பி கொண்டு வர்றதுல சிக்கல் இருக்குன்றத பிஜேபி தெளிவுபடுத்தட்டும். அதே நேரத்தில் கொடிக்குன்னில் சுரேஷ் வந்து இப்போ காங்கிரஸ் தரப்பிலிருந்து நாமினேட் பண்ணப்பட்டிருக்கிறார். நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்கள கொண்டு வந்த போது நீங்க என்ன கேட்டீங்க? ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவரை எதிர்க்கிறாங்க, இவங்களை பாருங்க, இவங்களா பழங்குடியினத்தின் காவலர்கள், இவங்க பழங்குடியினர்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னேல. இப்போ கொடிக்குன்னில் சுரேஷுக்கு என்ன செய்ய போற? அவருக்கு 2 ஐடென்டிட்டி இருக்கு, அவர் தலித்து, அவரு கிறிஸ்தவர். இப்போ இது 2ல ஏதாவது ஒண்ணு. இப்போ ஒன்னு ரிசர்வேஷன் பாலிசியில வந்து அவரை வந்து வேலைக்கு சேர்த்துக்கிட போறது இல்ல, இந்த டிஸ்பியூட்ல பஞ்சாயத்து கூட்டுறது ரைட்டா, கோர்ட்ல கேஸ் நடந்தது, அதெல்லாம் ரைட்டு. இந்த 2 அடையாளம் சமூகத்தால் அவருக்கு இருக்கிறதா? இருக்குதானே? நிச்சயமாக இருக்கிறது. அப்போ நீ ஒரு தலித்தை எதிர்க்கிற, சிறுபான்மையினரை எதிர்க்கிற. அப்ப நீ தான் போன எலெக்ஷன் கேம்பெயின்ல என்ன சொன்ன? நான் சிறுபான்மையினரின் பாதுகாவலன்னு. அவங்கதான் ஒரு சிறுபான்மையினரை கொண்டு வர்றாங்களேப்பா, ஒரு சிறுபான்மையினருக்கு வழி விட்டுட்டு நீ ஒதுங்கிக்கலாமேப்பா, ஏன்பா ஒதுங்கிக்கல மாட்டேன்னு ராகுல் காந்தி கேட்பார்ல. இப்ப இந்தியா டுடேவில் இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, கொடிக்குன்னில் சுரேஷனுடைய நாமினேஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஓம் பிர்லாவினுடைய நாமினேஷன். ஓம் பிர்லாவினுடைய நாமினேஷனுக்கு எதிராக பிஜேபியிலேயே பல பேர் கலக குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். மாத்தி ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. ஓட்டு போட்டா மாட்டிக்க மாட்டாங்களா? மாத்தி ஓட்டு போட யார் ஓட்டு போடுறான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? மாத்தி ஓட்டு போடுவது நடந்து விட்டால் அதற்கு பிறகு நீங்க என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் இல்ல, தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே வந்து எம்எல்ஏக்கள் கம்மியா இருக்கிற காலத்திலே வந்து திமுக வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியை செலக்ட் பண்ணாங்க. இப்ப அது எப்படி அப்படின்றது வந்து கலைஞருக்கு தான் தெரியும், ஓட்டு போட்டவங்களுக்கு தான் தெரியும். ஜெயலலிதா என்ன நினைத்தாலும் அந்த இடத்துல ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு நெருக்கடியை உருவாக்குனாங்க. அந்த மாதிரியான சம்பவங்கள் நாடாளுமன்றத்துக்கு புதிது அல்ல. இதுவரையும் ஒருவேளை தேர்வு நடைபெற்றிருப்பதாக 52 மற்றும் 76ஆம் ஆண்டுகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. அப்போது ஆளுங்கட்சி வேட்பாளர் தான் வெற்றி பெற்று இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு அதுதான் ரிப்பீட் ஆகுதா, ரிப்பீட் ஆகலையான்றதெல்லாம் தாண்டி கொஸ்டின் என்ன அப்படின்னா, உனக்கு கண்டெஸ்ட் பண்றதுக்கு ஆள் இருக்கு. உன்னை வந்து அன்டிஸ்பியூட்டடா செலக்ட் பண்ண விடுறதுக்கு நாங்க தயாரா இல்ல. நீ கேட்டதுக்கெல்லாம் இணங்கி போவதற்கு இந்த நாடாளுமன்றம் உன்னுடைய தாய் வீடோ மாமியார் வீடோ கிடையாது.
நீ கேட்டதற்கெல்லாம் அடிபணிந்து போவதற்கு இந்த நாடாளுமன்றம் உன்னுடைய அடிமை மன்றம் கிடையாது. கொஸ்டின் என்ன வருதுன்னா, ஃபர்ஸ்ட் டீலிங் பண்றாங்க. ஆமா, மரபுப்படி கேக்குறாங்க. 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கோம், சொல்லல, அதனால நாங்க வந்து நாமினேஷன் பண்ணோம். ஆமா, மரபுப்படி கேக்குறாங்க. காங்கிரஸ் வந்து முதல்ல இருந்து அதுதானே கோருது. கொடிக்குன்னில் சுரேஷா புரோட்டம் ஸ்பீக்கரா கேட்டாங்க. எதன் அடிப்படையில கேட்டாங்க? மரபு பிரகாரம் கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? அந்த இடத்துல வந்து அவர் கன்சிக்யூட்டிவா ஜெயிக்கல, அவர் தலிதா கிறிஸ்டினான்ற கன்ஃபியூஷன் இருக்கு, அதனால அவரை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ மரபுக்கு சாக்கு போக்கு சொல்ற. அப்போ காங்கிரஸ் மரபுப்படி, அதாவது நீண்ட மரபாக என்ன பின்பற்றப்படுகிறது? ஸ்பீக்கரை வந்து யாரு வந்து மெஜாரிட்டி பார்ட்டியோ அவங்க செலக்ட் பண்ணிக்குவாங்க, அப்போசிஷனுக்கு அதை விட்டு கொடுக்கறதுன்னு. நீ கடந்த 5 வருஷமா அப்போசிஷனுக்கு அந்த விட்டு கொடுக்காதது மட்டும் இல்லாம டெபுட்டி ஸ்பீக்கர்ன்ற போஸ்டிங்கே வேக்கண்டா வச்சிருந்தாங்க. டெபுட்டி ஸ்பீக்கர்ன்ற போஸ்டிங்கே இல்ல நாடாளுமன்ற மக்களவையில. கேட்டா எதிர்கட்சியே இல்லைன்றாங்க. எதிர்கட்சியினுடைய பொறுப்பை அவர்களுக்கு வழங்காமல், எதிர்கட்சி தலைவர் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் துணை சபாநாயகர் இல்லாமல் நடத்தப்பட்ட நாடாளுமன்றம். அப்போ மரபுகளை எல்லாம் நீ உடைச்சிருக்கிற. அப்போ காங்கிரஸ் மறுபடியும் என்ன சொல்லுது? நம்ம பழைய மரபுலே இருப்போம், நீ ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணிக்க, டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து எதிர்கட்சிக்கு விட்டு கொடுத்துருன்னு கேக்குறாங்க. இதுல வந்து எந்த குதிரை பேரமும் நடக்கல. குதிரை பேரம் அப்படின்னா எப்படி நடந்திருக்கும்னா, ராகுல் காந்தி தனிப்பட்ட முறையில வந்து மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ ரிஜிஜுவுக்கோ அல்லது ராஜ்நாத்துக்கோ அழைத்து, நான் இந்த மாதிரி உங்களுக்கு விட்டு கொடுத்துறேன், நீங்க எனக்கு விட்டு கொடுத்துருங்க, நான் உள்ள பேசி டீல் பண்ணிக்கிறேன், அப்படி பேசல. ராகுல் காந்தி கிட்ட டீல் பேசின மேட்ரு எப்படி தெரியும்? ராகுல் காந்தியே சொல்லிதான் தெரியும். ராகுல் காந்தியே சொல்றாரு, ஆமா கேட்டாங்க ஸ்பீக்கர் நீங்களும் டெபுட்டி ஸ்பீக்கர் அப்போசிஷனும் எடுத்துக்கிறது எனக்கு எந்த சிக்கல் இல்லைன்னு நான் சொன்னேன். கேட்டோன்னே ராஜ்நாத் சிங் கட் பண்ணிட்டாரு. ராஜ்நாத் சிங் போனை வச்சுட்டாரு, கூப்பிடுறேன்ட்டு திருப்பி கூப்பிடல அப்படின்னு. அப்ப வெயிட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க? 12:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க. 12:30 மணிக்கு என்ன பண்றாங்க? பதில் வரல அப்படின்ன உடனே நாமினேஷன் பேப்பர் ரெடி பண்ணி கொடிக்குன்னில் சுரேஷ் நாமினேஷனை ஃபைல் பண்றாங்க. அப்போ மரபை பத்தி இவ்வளவு கவலைப்படுற கிரண் ரிஜிஜு என்ன பண்ணிருக்கணும்? எதிர்கட்சிக்கு வழக்கம் போல துணை சபாநாயகரை விட்டு கொடுத்திருக்கணும். இப்போ வந்து மரபுப்படி நம்மளாதான செலக்ட் பண்ணிக்கிறது. இப்ப என்ன புதுசா எலெக்ஷன் நடத்துறீங்க? எலெக்ஷன் தான் நடக்குது. ஸ்பீக்கருக்கு எலெக்ஷன் நடத்துறது கான்ஸ்டிடியூஷனலா வேலிடா இல்லையா? வேலிட். கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவிஷன் இருக்கா இல்லையா? பார்லிமெண்டரி லாஸ்ல ப்ரொவிஷன் இருக்கா இல்லையா? ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடத்துறதுக்கு இருக்கு. அப்போ நடத்துறதுல எந்த சிக்கலும் கிடையாது அப்படின்றதுதான். அப்போ நாடாளுமன்ற நடவடிக்கைகள்ல இதுவும் ஒண்ணுதான். எப்படி வந்து பிரதமரின் மீது நீங்க வந்து மெஜாரிட்டி இருக்கலாம், ஆனா உங்க மெஜாரிட்டியை ஃப்ளோர்ல ப்ரூவ் பண்ணணும். நாடாளுமன்ற மையமன்றத்தில் நீங்கள் அதை நிரூபிக்கணும். அதை நிரூபிச்சாதான் நீங்க வந்து பிரதம மந்திரியாக ஏற்பளிக்கப்படுவீங்க. அதே போல உங்க மீது நோ கான்பிடன்ஸ் மோஷன் நடைபெறுகிறது அப்படின்னா அந்த நோ கான்பிடன்ஸை வந்து நீங்க டிஸ்ப்ரூவ் பண்ணணும். இல்ல எனக்கு கான்பிடன்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய மோஷன் தேவைப்படுது. அப்போ அதையும் வந்து நாடாளுமன்றத்திற்குள்ள ஏற்படுத்தப்பட்டது போலத்தான் ஸ்பீக்கருக்கு ஒண்ணும் இல்ல. ஸ்பீக்கருக்கு வந்து நீங்க நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வரலாம், ஸ்பீக்கர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரலாம், அதன் மீது விவாதம் நடத்தலாம். போன காலங்கள்ல ஏன் கொண்டு வர முடியல அப்படின்னா எதிர்கட்சிகளுக்கு அவ்வளவு பலம் இல்லாமல் இருந்தது, ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. இப்போ ஒற்றுமையும் இருக்கிறது, பலமும் இருக்கிறது. அதனால அவர்கள் கண்டெஸ்ட் பண்றாங்க. நாளைக்கு நீங்க செலக்ட் பண்ற ஒரு ஸ்பீக்கருக்கு நீங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்க, அவங்க ஃப்ளோர் டெஸ்ட் கேட்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இந்த ஜனநாயக ப்ராசஸ தான் நீ இவ்வளவு நாள் ஸ்கிப் பண்ண, இப்ப அந்த ப்ராசஸ ஃபாலோ பண்ணு. எப்பவுமே ஒரு சட்டத்தை பின்பற்றுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். டிராபிக் சிக்னல்ல வந்து அந்த வெள்ளக்கோட்டுக்கு உள்ள நிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சட்டம், ரைட்டா? விதி. அந்த விதியை ஃபாலோ பண்றது சிரமமா இருக்கும். கொஞ்சம் முன்னாடி போயிட்டா என்ன, நம்ம வேமா கிளம்பிடலாமே அப்படின்ற ஒரு பதற்றம் இருக்கும். ஆனா அந்த கோட்டை மதிச்சு நிக்கிறது இருக்குல்ல, அந்த நிக்கிறது தான் ஒரு குடிமகன் இந்த சட்டத்தின் மீது வைத்திருக்கின்ற மரியாதை, ரைட்டா? நீ வந்து குறுக்க மறுக்க ஓட்டிக்கிட்டே இருக்கலாம், ஒரு சிசிடிவியை போட்டா மாட்டிக்குவேன் இல்ல. இவ்வளவு நாள் சென்னையிலே எடுத்துங்க, சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் குறுக்க மறுக்க வாகனங்கள் பாய்ந்து கொண்டிருந்தன. சிசிடிவி வைத்ததற்கு பிறகு கோர்ட்ல வண்டி நிக்குது இன்னைக்கு. இது இது அதனால வந்து இது உயர்ந்த நடவடிக்கை அல்ல அப்படின்லாம் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இந்த சிசிடிவி யாரு அப்படின்னா மக்கள். உனக்கு செக் வச்சுட்டாங்கல்ல, மெஜாரிட்டியை கொடுக்காம உன்னை வந்து பார்லிமெண்ட்ல ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்னு வச்சிருக்கிறாங்கல்ல, இதுதான் இந்த ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தை பின்பற்ற வேண்டிய பொறுப்பையும் கடமையும் பிஜேபி உணர்ந்து கொண்டே தீர வேண்டும். அதாவது இவங்க எப்பயுமே வாஜ்பாய் அரசாங்கம்னு கிளைமே பண்ண மாட்டாங்க. நீங்க இந்த ரிசல்ட் வந்த அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா ஏன் வாஜ்பாய் நடத்தலையா கவர்மெண்ட் அப்படின்னு, வா வாஜ்பாயை பத்தி எப்பப்பா நீங்க எல்லாம் கவலைப்பட ஆரம்பிச்சீங்க? வாஜ்பாய் அரசு நடத்துவோம், வாஜ்பாய் அரசு நடத்துவோம் அப்படி நீங்க என்னைக்குமே கிளைம் பண்ணது இல்லையே. கடந்த 10 வருடங்கள்ல முதல் தேர்தல்ல வந்ததுல இருந்து குஜராத் மாடல், மோடி மாடல், மோடி அரசு அப்படிதானே பேசுனீங்க. 2வது இடம் வரும்போதும் அதே தானே, இப்ப 3வது இடமையும் அதே தானே பேசி வந்தீங்க. மோடி அரசு, மோடி சர்க்கார் தானே. மோடிக்கு கேரண்டி இல்ல, என்டிஏ கேரண்டி எல்லாம் கிடையாது, மோடிக்கு கேரண்டி. இப்ப என்டிஏக்கு கேரண்டி ஆயிருச்சு, என்டிஏ கவர்மெண்ட் ஆயிருச்சு. ஆமா, என்டிஏ கவர்மெண்ட் ஆயிருச்சு. இல்ல இப்ப மோடிக்கு கேரண்டி காணும்ல, என்டிஏ கவர்மெண்டா மாறிடுச்சுல. இப்ப மோடிக்கு கேரண்டியை மக்கள் வந்து
தூசியாக ஊதி தள்ளி இருக்கிறார்கள். இத நீ நாடாளுமன்ற சட்டங்களை பின்பற்றணும். இனிமேல் தான் வலிக்கும், கோர்ட்ல நிக்கிறதுக்கு வலிக்கும், அப்படியே ஆக்சிலரேட்டரை திருகிக்கிட்டு ஓடலாம்னு தோணும், ஆனா முடியாது. இப்ப என்ன, ஸ்பீக்கரை செலக்ட் பண்றதுக்கு வந்து சந்திரபாபு நாயுடுவே ஒத்துக்கிட்டாலும் இனி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீ உன் சொந்த கட்சி உறுப்பினர்களே பாதுகாக்கணும். அடுத்த கட்சிக்காரனை வந்து இஷ்டத்துக்கு பேரம் பேசிட்டு இருந்தேல, கொஞ்ச நாள் உன் சொந்த கட்சிக்காரனை பாதுகாப்பா வச்சிரு. அவங்க மூலமா வந்து கொரோனா மூலமா உத்தரவு பிறப்பித்து யாருக்கு ஓட்டு போடணுன்றத தெளிவுபடுத்து. அதன் மூலமா நீ எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணு, ரூல்ஸை ஃபாலோ பண்ணு அப்படின்றதுதான். புத்தகத்தை ஃபாலோ பண்ணு. எந்த புத்தகத்தை? அரசியலமைப்பு சாசனத்தை ஃபாலோ பண்ணு அப்படின்ற நெருக்கடியை கொடுப்பதற்கு இந்த கேண்டிடேட்ஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ரைட். கன்சென்சஸ் அப்படின்ற வார்த்தைக்கு மோடி வந்திருக்கிறாரு. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவரு ஒரு விஷயத்த விட்டுட்டாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்கள் வந்து நம்ம டிபேட் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும், அதன் அடிப்படையில ஒரு ஒருமித்த கருத்தை நம்ம எடுத்து விவாதம் நடத்தி சட்டத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் சொல்லிதான் என் கையில இருந்த 42 சீட்டை பிடிங்கிட்டாங்க, 240 235 சுருக்கிட்டாங்க, அதனால தயவு செய்து என்னை நிம்மதியை ஆட்சி நடத்த விடுங்கன்னு நேற்று மேடை போட்டு அழுதுருக்கிறாரு. கிட்டத்தட்ட அப்பாலே போ சாத்தானேன்னு பைபிளை தூக்கி காட்டுற மாதிரி நேற்று வந்து காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் எல்லாம் இதை தூக்கி காட்டியிருக்காங்க, கான்ஸ்டியூஷனை தூக்கி காட்டியிருக்காங்க. நான் இன்னொரு நேர்காணல கூட சொன்னேன், கான்ஜூரிங்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்துல வந்து கணவன் மனைவி 2 பேரும் பேய் ஓட்டுவாங்க. அப்படி பேய் ஓட்டும் போது ஒரு பேய் ரொம்ப பயங்கரமா ஆட்டம் காட்டிட்டு இருக்கும், ஊர் ஊரா விரட்டி வரும், இவங்க வீட்டுக்கே வந்துடும். இப்ப என்னன்னா, அதை விரட்டுறதுக்கு இவங்களும் பைபிளை காட்டுவாங்க, சிலுவையை காட்டுவாங்க, அந்த பேய் ஓடாது. ஏன் அப்படின்னா, அந்த பேயோட பேர் உங்களுக்கு தெரியாது, அதை கண்டுபிடிச்சிருவாங்க. உங்க ஒரு இடத்துல VALAK வேலக் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உன் பேர் எனக்கு தெரியும், இப்ப வா நீ ஆடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை காட்டி அப்பாலே இப்போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருவாங்க இல்லையா? அதே போல மோடியை பற்றியும் RSS பற்றி 2014 காங்கிரசுக்கு புரிதல் இல்லாமல் இருந்தது. 2019 ஓரளவுக்கு புரிந்தது. 2024 ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாச்சு. நீ யாரு, உன் வரலாறு என்ன, உன் பேக் ட்ராக் என்ன, RSSனா யாரு, என்னென்னலாம் வேலை பார்த்து வச்சிருக்கன்றத ராகுல் காந்தி தெளிவாக பேச தொடங்கி விட்டார், அஸ்திவாரத்தை ஆட்ட தொடங்கி விட்டார். இப்போ வேலக்குன்ற பேரை ராகுல் காந்தி கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா இங்க தேவைப்பட்டது பைபிள் இல்ல, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தூக்கி காட்டியிருக்கிறாரு. இந்த சாத்தான்கள் விரட்டப்படுகின்றன, பொறுத்திருந்து பார்க்கலாம். ரைட். நிறைய விஷயங்கள் பறந்துட்டீங்க. மிக்க நன்றி.